ஏய், யாராவன் தருதல வேண்டா, இது என்ன சலூன் நினைச்சியா? உள்ள வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்க. நீ படிச்சவன் தானே? ஒரு பஸ்ஸர் கொடுத்துட்டு வரக்கூடாது? இல்ல பார்த்தோன்னு ஒரு குட் மார்னிங் சொல்லக்கூடாது? மார்னிங் அங்கிள். சொல்லிட்டான் தசரதராமா. இந்த காலத்து பசங்க கிட்ட மரியாதையை கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. ஆமா, பத்திரிக்கையை விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருந்திய வாண்டட் காலமா? இல்ல, யாராவது பணக்காரங்க செத்து போயிட்டாங்களான்னு பாக்குறான். சுகார புத்தனா போயிடலாமான்னு. ஒண்ணு செய்ய, மணமகன் தேவைங்கிற காலத்தை படிய. வயசுல மூத்தவளா இருந்தாலும் ஒரு பணக்கார விதவைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு தேவை பணம் தானே? என்ன சார் கிண்டலா? நான் வேலை செய்ய தயார், வாங்கி கொடுங்க. வேலையா இருக்கு, ஆனா நின்னுகிட்டே செய்யணும். நின்னுகிட்டே செய்யணுமா? நாக்க தொங்க போட்டுக்கிட்டே நிக்கணும். நாக்கே? உன் சௌரியம், எதை வேணாலும் தொங்க போடு. எங்க நாக்க நீட்ட? இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் கம்மு தண்ணி எல்லாம் வைக்கிறது இல்ல. இப்படியே அங்க நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா வர்றவன் போறவன் எல்லாம் ஸ்டாம்ப இதுலயே தடவி கவர்ல ஒட்டிட்டு போயிடுவான். நல்ல சில்லறை கிடைக்கும். ஓஹோ, என்ன மாதிரி படிச்ச பசங்க எல்லாம் நாக்க தொங்க போட்டுட்டு நிக்கிறதுக்காகவா சுதந்திரம் வாங்கி கொடுத்துங்க? அடி சக்க பையன் எங்க போறான் பாத்தியா? ரொம்ப ஆழமா போறான். தம்பி, இதாண்டா ஒயிட் காலர் ப்ராப்ளம்னு சொல்றது. படிச்சவங்க எல்லாம் இந்த வேலைக்கு தான் போவேன்னு சொல்லாம எந்த வேலைக்கும் தயாரா இருந்திருந்தா இந்த கேள்வியை நீ கேட்டிருக்க மாட்டேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டோம். அதை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தாண்டா. இந்த காப்பாத்துறானே, உள்ள வளருதோ வளரலையோ, வெளியில நீளமா வளருது. அடேங்கப்பா, என்ன வழுக்குது பாரு. ஓ 60 வழுக்குது. ஏமா, தம்பி வந்திருக்கு. நமக்குன்னு ஒரு பிளாட்டையும் ஒதுக்கி இருக்கான். இதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லுதுமா. ஹலோ ஹலோ, ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? ஃபில்அப் பண்ணல? எங்க அம்மாவுக்கு பிராக்டிக்கல் லைஃப் பத்தி தெரியாது, அதான் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க. எங்க மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ரெண்டட் ஹவுஸ் தாங்க சாஸ்வதம். சிட்டில இருந்தா அதிகமா வாடகை கொடுக்க முடியாதுன்னு தான் நாங்க இங்க வந்து குடியிருக்கோம். நான் ஒண்ணும் உங்களை இப்ப பணம் கட்ட சொல்லியே. நீங்க சொல்லலைன்னாலும் நாங்க பணம் கட்டலன்னா மரியாதையா இருக்காது இல்லையா? உட்கார. பாத்தீங்களாமா, நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கிறீங்க, ஆனா உங்க டாக்டர் என்ன வித்தியாசமாவே நினைக்கிறாங்க. அவங்கள விட போறது இல்ல. உங்களை ஓப்பனாவே கேக்குறேன், என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? அன்பு வேற, ஆதரவு வேற. நான் உங்க ஆதரவு தான் வேண்டாம்னு சொன்னேனே தவிர அன்பு இல்லை. அப்ப அன்பு இருக்குங்கிறீங்க. போதும் போதும் போதும். ஏன் சார் உங்க பொண்ணு வர மாதிரி இருக்க? இங்கே வண்டி நிறுத்துங்க. ஏன் வண்டியை நிறுத்த சொல்லிட்ட? இல்ல, இங்க டெய்லர்ட்ட ஒரு ஜாக்கெட் வாங்கணும். நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். See you. மேடம், என்ன நம்ம காதல் வீதியோட நிக்குது. வீட்டு வரைக்கும் எப்ப போவோம்? உங்களை மாதிரி நான் ஒண்ணும் பயந்தாங்குழி இல்ல. வீட்டு வரைக்கும் ஸ்கூட்டர்ல போய் இறங்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. உண்மையிலேயே ஒரு ஜாக்கெட் வாங்கணும், அதனாலதான் இறங்கினேன். உனக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியும்ல, பின்ன போங்க. உள்ளே காணமேனு அப்பா தேட போறாரு. பாய். இந்தாங்க சார். என்ன சார், உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சார். மானம் போகுது. கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன், அவ வந்துகிட்டு இருக்கா. உன் பொண்ணு கிட்ட சொல்லு, 20 வருஷமா இந்த லொக்காலிட்டியில மான மரியாதையோட வாழ்ந்துட்டு வர்றோம், அதை கெடுத்துட வேண்டாம் சொல்லு. என்னம்மா, எங்க அப்பா ராதா அஷ்டோத்திரம் படிச்சிட்டு இருக்காரா? வயசு பொண்ணு, முன்பின் தெரியாத பையன் கூட ஸ்கூட்டர்ல வந்து இறங்கினியாமே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏமா, ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டு போனா மானம் போயிடுமா, கற்பு போயிடுமா? கண்ணெதிரில பார்த்ததும் மானம் போன மாதிரி கத்துறீங்களே. வேலைக்கு போன இடத்துல தப்பு பண்ணிருந்தா செய்ய முடியும், செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. முதல்ல உங்க மகன் மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும். சச்சே, வர வர இந்த வீடு நரகமா போச்சு. ஏண்டி, பெத்தவங்க கவலைப்படுறதுல என்னடி தப்பு? அப்படி ஒரு கவலை இருந்தா என்ன வேலைக்கு அனுப்பி இருக்க கூடாது. காலா காலத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பி இருக்கணும். அதுக்கும் நான் தானே பிஎஃப்ல லோன் வாங்கணும். கட்டியா கட்டியா, உன் பொண்ணு எனக்கு வேலை போயிடுச்சு, வீட்டுல உட்கார்ந்து இவ தயவுல நாம வாழ்றவங்க சுட்டி காட்டுறான். வேலைக்கு போய் சம்பாதிக்குங்கிற திமிரு, தன் தலையில தான் இந்த குடும்பமே ஓடுதுங்கிற நினைப்பு. இதோ பாருடி, உன்னை நம்பி நாங்க வாடுறதா மட்டும் நினைச்சிடாத. வீச்சுல சுண்டல் முறுக்கு வித்தாவது குழப்பமே தவிர உன் தயவுல வாழ மாட்டோம். சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, நான் போய் சுண்டலுக்கு பட்டாணியும் முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெயும் வாங்கிட்டு வரேன்.
இன்னையில இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாள் நல்லா இருக்கு. என்னடே சொன்னேன்? யார பார்த்து என்ன பேசுறேன்? என் உள்ளுணர்வு நீங்க யாருமே புரிஞ்சுக்கலையா? அந்த தகுதி உங்களுக்கு இல்லையா? வேலைக்கு போற பொண்ணுங்க பூரா வேசி ஆயிடுறது இல்ல. குடும்பத்தை காப்பாத்தத்தான் வேலைக்கு போறோங்கிற எண்ணம் அவங்களுக்கும் உண்டு. இப்ப புரிஞ்சுக்கங்க. எனக்குன்னு திடமான ஒரு நம்பிக்கை உண்டு, தீர்க்கமான ஒரு முடிவு உண்டு, பிரின்சிபல் உண்டு, பிராக்டிகல் லைஃப் நடத்தணுங்கிற ஆசையும் உண்டு. அப்படியே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா பயந்து ஒளிய மாட்டேன். கேட்டுக்கிட்டியா? அவளா பார்த்து ஒருத்தரை எடுத்துட்டு போறதுக்கு முன்னால கஷ்டமோ நஷ்டமோ நாமளா பார்த்து ஒருத்தர் பண்ணி வச்சுட்டா இருக்கிற மான மரியாதையாவது மிஞ்சும். அட ராமா, தசரத ராமா, இது உனக்கு தேவைதானா? ஏன்பா, காலாகாலத்துல உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி மருமக கையில ஒரு கரண்டிய கொடுக்கறத விட்டுட்டு இதெல்லாம் என்ன வேலை? இத பத்தி எப்பாவது நினைச்சு பாத்தியா? எஸ் எஸ், வெங்காயம் உரிச்சு கல்ல தடி வரும்போது நினைச்சு பார்ப்பேன். இதெல்லாம் தகப்பன் செய்ய வேண்டிய கடமைப்பா. அவனுக்கு வயசாகிட்டே போகுதுல்ல. பொண்ணு பார்க்கட்டுமா? நல்ல இடமா இருந்தா சொல்லு. அப்பா, ரகுராமன்ட்ட ஒரு வார்த்தை கேளு. நானும் நான் சொன்னா சொன்னதுதான். காட்டுக்கு போன்னு சொன்னோட போனான ராமன், அந்த ராமன் மாதிரி அவன். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். நீ கிழிச்ச கோட்டை தாண்டானோ இல்லையோ, மவுண்ட் ரோட்ல கிழிச்ச மஞ்ச கோட்டை தாண்டிட்டான். 50 ரூபா ஃபைனும் கட்டிட்டான். என்கிட்ட சொல்லவே இல்லையே. பின்னால உட்கார்ந்து அந்த என்கிட்ட சொன்னானே, அந்த ஃபைனை நீங்களே கட்டிடுங்கன்னு. ஏன் பின்னால உட்கார்ந்துட்டு போனேன்? என் பையன் இல்ல, பெனால்டி பெனால்டி. பெனால்ட்டியா? கமிஷன்ல அதை கலெக்ட் பண்ணிட மாட்டேன். அது போட்டோம். பொண்ணு பாக்குற விஷயத்துல தீவிரமா இறங்கட்டுமா? ஓகே ஓகே, இரு, சட்னி அரைச்சு வச்சுட்டு உனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன். முட்டை பொட்டுகள்ல எல்லாம் எங்க? அப்பவே சாப்பிட்டேனே. அப்படியும் சாப்பிட்டியா? ஆமா, இதைய விட்டு வச்ச. இது உரைக்குமே. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏப்பா தசரத ராமா, உனக்கு கோபமே வராதா? நானும் பாத்துக்கிட்டே வர்றேன், யாரையும் டா போட்டே நீ கூப்பிடுறது இல்லையே. ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் லைக் இட். நான் யாரையும் டா போட்டு கூப்பிட மாட்டேன். அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? விஜயவாடாவையும் பெஜவாடாவையும் எப்படி கூப்பிடுவ? விஜய் வாங்க பெஜ வாங்கன்னு கூப்பிட்டு போறேன். தேங்க்யூ தேங்க்யூ. போலாம். இல்ல ரவி, நீங்க போங்க, நான் பஸ்ல வரேன். ஏன்? ஒண்ணும் இல்ல, என் நடத்தைய பத்தி சிலர் சந்தேகப்படுறாங்க. அவங்களுக்கு நான் பர்ஃபெக்ட் மட்டும் இல்ல, என்னால கண்ட்ரோல்டாவும் இருக்க முடியும்னு காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும். அப்படின்னா இனிமே நீ என்ன மீட் பண்ண மாட்டியா? ஆமா, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா தான் நம்ம உறவு வலுப்படும். லெட் அஸ் டெஸ்ட் அவர் வில் பவர். ராதா, நீ என்ன சொன்னாலும் நான் அதை கட்டுப்படுறேன். பட் ஒன் ரிக்வெஸ்ட், டெய்லி உன்னை டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. நான் படிக்கிறப்போ ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன். இப்ப ஹஸ்பண்ட சூஸ் பண்றதுலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். இப்போவாவது மத்தவங்க புரிஞ்சுக்கட்டும். சோ ஓகே, பாய். பாய். அனுப்பிட்டேன். இப்ப திருப்தி தானே? வாங்க. செம்பகனா, ஓடி 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 ஓடி. உங்களை ஒரு நாள் பார்க்கலனா தம்பி, எங்க எல்லாருக்குமே என்னவோ போல ஆயிடுது. எனக்கும் அப்படிதாம்மா. வந்ததுக்கு ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க தம்பி. ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல. பேசாம நல்ல பொண்ணா பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது விஷயமா தான் பெரியப்பா கூட லெட்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு உறவுல யாராவது பொண்ணு இருக்காங்களா தம்பி? கல்யாணம் சொன்ன ஒரு ஏழை விட்டு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பொண்ணு வரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு பொண்ணு நானே பாத்துறேன். ஓகே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். பாக்குறதா பாக்குறீங்க, பொண்ணை ரொம்ப தூரத்துல பாத்துறாதீங்க, பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். என்னடி இது? தம்பி கிட்ட போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு நீங்க பேசிட்டு இருங்க தம்பி, இத வந்துடுறேன். சரிம்மா. அடடே, காஃபி கலந்துட்டியாமா? கொண்டு போய் தம்பிட்ட குடுமா. நானா? குடுமாண்ணா. காஃபி. காஃபி சாப்பிடுறியா? கொஞ்சம் சாப்பிடுற. என்ன வெளியே கூட்டிட்டு போடி. மேடம், ஏன் அங்கேயே நிக்கிற? வெளியே கூட்டிட்டு போறதுக்கு என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம்
தனியா பேசணும். சொல்லுங்க. நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஓவர் பிரிட்ஜ்ல மீட் பண்றேன். ஓகே, இன்னைக்கு ராத்திரி நான் போய் ஓவர் பிரிட்ஜில் படுத்துக்கிறேன்.